விங்ஸில் என்ன எக்ஸிட் பாயிண்ட் பார்ட் இருக்கும்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜர் ஆர் ஸ்டாட்டிக் விக்ஸு. இப்போது மின்னலோட சார்ஜஸ் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து எக்ஸிட் பாத்துக்கு வருது இல்லையா, இந்த பாத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வெப்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்கலாம், மின்னலோட ஹை சார்ஜஸ் எப்படி என்ட்ரி பாயிண்ட்லேருந்து எக்ஸிட் பாயிண்ட் அதாவது ஸ்டாட்டிக் விக்ஸுக்கு போகும்னு, வேற எங்கேயும் போகாதான் நீங்கள் கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் என்னென்னா, நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்கல்ல, சார்ஜஸ் அக்குமுலேட் ஆன் ஷார்ப் கார்னர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருளோட ஒரு கூர்மையான இடத்துல தான் எல்லா சார்ஜஸும் போய் சேரும்னு. இந்த பிரின்சிபல் தான் ஸ்டாட்டிக் விக்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த பிரின்சிபல் மூலியமாக என்ட்ரி பாயிண்ட்லேருந்து எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு அதாவது ஸ்டாட்டிக் விக்ஸுக்கு இந்த மின்னலோட ஹை பவர் அண்ட் சார்ஜஸும் வந்துடும். ஏன்னா இந்த ஸ்டாட்டிக் விக்ஸ் தான் ஏர்க்ராஃப்ட்லேயே இருக்கிறதுலே ஷார்ப்பஸ்டான பாயிண்ட்டு. அதனால தான் இந்த ஷார்ப்பஸ்ட் கார்னரில் வந்து எல்லா சார்ஜஸும் வந்து நின்றும். இப்போது ஏர்க்ராஃப்டில் தாக்கின மின்னல் வந்து என்ட்ரி பாயிண்ட்லேருந்து எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு பாண்டிங் மூலிமா வந்துருச்சு.